கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பிரியா ஃப்ளும்னால், பொன்னேர்லேருந்து வரேன். இவங்க என்னோட சிஸ்டர். கடந்த ஆண்டு வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை வந்து சில இடத்துல கிடைக்கும், ஆனால் வந்து நான் நின்றுடுவேன். நான் வந்து இப்படியே வேலை தேடிட்டு இருந்தேன். கிட்ட வந்து கிடைக்கும் போது என்னாகும், ஏதாவது தடங்கள் ஆகிடும், வேறு ஒருத்தவங்களுக்கு வேலை போயிடும். இதே மாதிரி அங்கிளுக்கு மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு. அங்கிள் வந்து சொல்வார், உனக்கு பெஸ்ட்டானது கிடைக்கும், சகரியா 4:6 படி தேவனுடைய ஆவியினால் இது கிடைக்கும்னு சொன்னார். அதன்படி ஜபிச்சுட்டு இருந்தேன். ஜூன் 16 வந்து ஏஞ்சல் டிவியில் வந்து தீர்க்க தரிசன மாநாட்டில் வந்து அங்கிள் ஜெபத்தில் வந்து என் பேர் ஃபிலோமினால்னு சொன்னார். சொல்லிவிட்டு தேவனுடைய ஆவி உண்மையில இறங்குவதாக, இடிந்து கிடக்கிற உன் வாழ்க்கை வந்து கட்டப்படும்னு சொன்னார். அவர் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கடுத்த சனிக்கிழமையில் வந்து நான் அசென்ஷியலில் வந்து ஜாபுக்காக போயிட்டு எனக்கு அன்றைக்கே வந்து வேலை கிடச்சிது. கர்த்தர் கிருபையாக எனக்கு வந்து அந்த வேலையை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செமஸ்டர் ரிசல்ட்காக ப்ரே பண்ண லாஸ்ட் மந்த்து. அங்கிளுக்கு மெயில் பண்ணும்போது அங்கிள் வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஒரு ரிசல்ட் வந்து அதிகமாக வரும்னு சொன்னார். ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட டபுள் டைம்ஸ் எனக்கு மார்க் கிடச்சிது. துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஆனகரத்துலேருந்து வரேன். எனது மகளுக்காக திருமணத்துக்கு 2 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அடைக்கலை பட்டணத்துக்கு வந்தபோது பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி 2 மாதத்துலேயே ஏற்ற துணை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கே கோடானு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்கள் மத்தியிலே பேசுகிறார். அநேகர் இந்த இடத்திலே அவமானத்தோடு வந்திருக்கிறீர்கள், தலை குனிந்த நிலைமையில் வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் நிந்தைகளோடு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு வெற்றியை தான் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாத்திலையும் தோத்து போய் வந்திருக்கிற இந்த ஜங்ஷன் இன்றைக்கு இது ஒரு யூ-டர்ன் ஜங்ஷன். தோல்வி மேல தோல்வியை சந்தித்த நீ இனி வெற்றி மேல வெற்றியை எடுக்கிற நாள் தான் இன்றைக்கு இந்த நாள். தாவீது வெற்றி அடைந்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில ஜெயிச்சதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவேன் அப்படின்னு அவன் சொன்னான். எனக்கு ரைட் ஹேண்டை என் ஆண்டவர்னு சொல்றான். எனக்கு ஆண்டவர் தான் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு நிகராய் நிற்பவன் யார்? ரோமர் புஸ்தகத்துல பவுல் எழுதுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எனக்கு நிகரா நிற்பவர். ஆண்டவர் உன் பட்சத்துல உனக்கு துணையா இருந்தார்னா உனக்கு எதிராக ஒரு பயலும் நிற்க முடியும். ஆண்டவர் உனக்கு சாதகமா வந்தா ஏன் உனக்கு மந்திரவாதம் பண்ணாலும் அது ஆகாது, உன்கிட்ட வராது. அவைகள் ஒன்று முன்னை சேதப்படுத்துவதில்லை. உன் வலது பக்கத்திலே 1000 இடது பக்கத்திலே 10000 விழுந்தாலும் அதை உன் கண்ணால பாப்பியை தவிர அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். அதனாலதான் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு நிகராய் நிற்பவன் யார்? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்ட who will be against you? யார் உனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் உனக்கு பக்கத்தில் நின்று உனக்கு துணையா நின்னாச்சுன்னா ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. அன்றைக்கு நடுக்கடலிலே எகிப்தின் சேனை அந்த செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருடைய ஜனத்தை துரத்தி கொண்டு வந்தது. அவர்களை மறுபடியும் பிடித்து சிறையிருப்புக்கு கொண்டு போன, அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனேன்னு வர்றாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பதான் ஐயா கடல் திறந்துருச்சு, ஆண்டவரே அந்த கடல் 2ஆ பிரிஞ்சிச்சு, தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி சந்தோஷமா உள்ள இருந்து ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா
எகிப்தின் சேனையும் உள்ளே வந்துருச்சு. பயம் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ராணுவ தளவாடங்களோட ரதங்களோட அந்த எகிப்தின் சேனையும் பார்வோனும் வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? முன்னால சென்ற தேவ பிரசன்னம் அப்படியே முன்னால இருந்து நகர்ந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைக்கு இடையில வந்து நின்றது. கர்த்தர் அந்த பார்வோனின் சேனையை பார்த்தார், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ணல. ஆண்டவர் சண்டையெல்லாம் படல. அந்த பார்வோனின் சேனையை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சேனையை பார்த்தார். அந்த சேனை கலங்கடிக்கப்பட்டது. அந்த ரதங்களில் உள்ள உருளைகள் வீலெல்லாம் கலண்டு ஓடுது. அப்பொழுது எகிப்தின் ராணுவ தலைவரும் எகிப்தின் ராணுவ வீரர்களும் சொல்றாங்க, அவர்கள் கும்பிடுகிற தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு எதிர்த்து நிற்கிறது, இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொல்றாங்க. அவங்க தெய்வம் அவங்களுக்கு துணை நிற்குது. சொல்லுங்க, என்னுடைய தெய்வம் எனக்கு துணை. சொல்லுங்க, என் ஆண்டவர் தான் எனக்கு துணை. ஹல்லேலூயா. அவங்க போய் அங்க சண்டை போட ஆண்டவர் உடல்ல ஒரு பார்வை தான் பார்த்தாரு. இன்னைக்கு உன்னை யாரெல்லாம் கலங்க பண்ணினார்களோ அவர்களை கலங்கடிக்கும்படி கர்த்தர் அந்த ஜனங்களை இப்பொழுது ஒரு பார்வை பார்க்கிறார். இனி அவர்களை தேடியும் காணாதிருப்பார். இன்று கண்ட எகிப்தியனை நீ தேடியும் காண மாட்டான். அவனை கண்டு பயந்து நீ ஒளிஞ்ச. அவனை பார்த்தாலே அவனுக்கு பயம், அவன் கைகாலெல்லாம் நடுங்குது. அவனை பார்த்தாலே ஐயோ என்ன செய்ய போறானோ, என்ன பேச போறானோ தெரியலையே என்று நீ பயந்து நடுங்கினாய். அந்த நாட்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வருகிறார். நீ ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ யூதராஜ சிங்கத்தினுடைய பிள்ளை, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜகுமாரன். அவர் ராஜாதி ராஜான்னா அவருடைய பிள்ளையாகிய நீ ராஜகுமாரன். அதை மறந்து விடாதே. இவங்களை விட்டு ஓடிடுவேன்னு போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் விட்டு வைக்கல. எகிப்தின் சேனை அந்த கடலுக்குள்ளாலே மூழ்கடிக்கப்பட்டது போல உன் பிரச்சனைகளை கர்த்தர் இன்றைக்கு கடலுக்கு கீழே போட்டு மூடி போடுகிறார். அவர்கள் கரை சேர்ந்த போது பாடினார்கள். என்ன அழகான பாட்டு தெரியுமா? குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளி கர்த்தர் சங்காரம் பண்ணினார். ஆமென். அந்த ஜனங்கள் கரை சேர்ந்த உடனே கர்த்தர் எனக்கு துணையா நின்று இந்த எகிப்தின் சேனையை அழித்து போட்டாருன்னு சொல்லி மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க பாட்டு பாடிட்டே அக்கறை சேர்ந்து போனார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களோ செய்வினைகளோ மந்திரவாதங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கடலிலே சங்காரம் பண்ணி மூடிட்டாரு. இனி நீங்க வெற்றி எடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த ராணுவம் சொல்லுது, அவங்க கர்த்தர் அவருக்கு துணை நிற்கிறார்கள். ஏன் சொன்னாங்க தெரியுமா? என்னடா இதுவரைக்கும் நல்லா ஓடின குதிரை இப்போ ஓட மாட்டேங்குது, இதுவரைக்கும் நல்லா இருந்த ரதத்தில் உள்ள இந்த வீல் எல்லாம் தானா கலண்டு ஓடுத, யாரும் அடிச்சு கலட்டல, தானா கலண்டு ஓடிச்சு. ஏன் தெரியுமா கலண்டு ஓடிச்சு? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். அதை அவர்கள் அறிஞ்சிட்டு அவங்க டிக்ளேர் பண்ண வார்த்தை தான் நான் சொல்றேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபடுகிற தெய்வம் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தின் சேனைக்கு எதிர்த்து நிற்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற உனக்காக கர்த்தர் துணை நின்று உன்னுடைய எதிரிக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீ அதுல வெற்றி எடுக்க போற. அல்லேலூயா. ஆசாவுக்கு விரோதமா எத்தியோப்பியாவிலிருந்து 10 லட்சம் படை வீரர்கள் 300 ரதங்களோட வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. திடீர்னு வந்து நிற்கிறாங்க. பிளானே இல்லை. ஏற்கனவே வருவாங்கன்னு தெரிஞ்சா இந்த ஆசா ராஜாவும் அவனோடு உள்ள அந்த யூத ஜனங்களும் கொஞ்சம் சேஃபா இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து திடீர் தாக்குதலுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஆசா என்ன பண்ணான்னு தெரியுமா? இவனுக்கு 10 லட்சம் பேர், நம்மகிட்ட அவ்வளோ பேர் இல்லை, அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஆண்டவரை துணைக்கு கூப்பிடலாம். அவர் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுற, ஆண்டவரை எங்களுக்கு துணை நில், இந்த யுத்தத்துல நீங்க துணையா நின்னாதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஆனா திடீர்னு வந்து நிற்கிறாங்க. இதுல எங்களுக்கு துணை நில்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துணை கூப்பிட்டாங்க. அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவங்களுக்கானாலும் பலனற்றவங்களுக்குனாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த யுத்தத்திலே எங்களுக்கு துணையாய் வந்து நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக நாங்கள் வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி போனார்கள். தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அல்லேலூயா.
அவன் பார்க்குறான், இவங்கள்ட்ட 10 லட்சம் பேருக்கு எதிராக நம்ம நிற்கக்கூடிய திராணி நம்மகிட்ட இல்லை, நம்பர் 1. அதற்கான படை பலன் நம்மிடத்துல இல்லை, நம்பர் 2. 3வது திடீர்னு வந்து நிற்கிறாங்க, நம்ம ஆயத்தமா இல்லை, நம்பர் 3. நீ ஆயத்தமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற உனக்கு திராணி இருந்தாலும் இல்லைன்னாலும், ஆசா சொன்னது போல நீங்க சில ஆண்டவரே பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே அப்படின்னு கூப்பிட்டார், துணை கூப்பிட்டார். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா வந்துருங்க, வேற வழி இல்லை. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். கர்த்தர் அவர்களை முறியடித்தார். இவங்க யுத்தமே பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த எதிரியோடு போராடி கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டாலும், இனி நீ போராட போவதில்லை. கர்த்தரே உனக்காக போராடுவார், அவர் உனக்காக வழக்காடுவார், அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன்னை சரண்டர் பண்ணிடணும். ஆசா சரண்டர் பண்ண எங்களால முடியாது ஆண்டவர், எங்கள்கிட்ட பலன் இல்லை, அதுக்கேற்ற படை இல்லை ஆண்டவரே, நாங்க எதையும் நம்பல, நாங்க உங்களை நம்புறோம். என்னைக்கு உன்னுடைய சுயபலத்தை நம்புறியோ அன்னைக்கு நீ தோத்து போவ. என்னைக்கு ஆண்டவரை சார்ந்து நிற்கிறியோ, அவன் சொல்ற, ஆண்டவரே உம்மை சார்ந்து நிற்கிறோம்னு சொல்றான். ஆண்டவரே நீங்க எங்களை சார்ந்து நில்லுங்கன்னு சொல்ல, உண்மை சார்ந்து நாங்க வந்து நிக்கிறோம். அப்படின்னா உங்களை நம்பி உங்க பக்கத்துல, அப்படின்னா உங்க பின்னால நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை முன்னால அனுப்புறோம். உங்களை சார்ந்து நான் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை நம்பி உங்க கூடயே நின்று உங்களை பக்கத்திலே நிக்கிறோம், உங்களை முன்னால அனுப்புறோம் ஆண்டவரே. நீங்க பாத்தீங்க, கர்த்தர் முறியடித்தார். எத்தியோப்பியர்கள் அவர்களை விட்டு ஓடி போனார்கள். ஏசாயா 49:23 சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு விடு போவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் தோல்வி? எல்லாத்திலையும் அவசரப்பட்டுதான் இன்னைக்கு நிறைய தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அவசரப்பட்டு ஏதோ ஒரு தொழில இறங்கி, ஃப்ரெண்டு சொல்லிட்டான், என்னுடைய சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, எங்க பாஸ் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவசரப்பட்டு குதிச்சு இன்னைக்கு நஷ்டம் என்கிற கடலில் விழுந்து, கடன் என்கிற கடல்ல நடுக்கடல்ல தத்தளிச்சுட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிற உனக்கு ஆலோசனை கொடுத்தவங்க எல்லாம் எங்க ஓடுனாங்கன்னு தெரியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பொறுமையா காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தரிடத்தில் இந்த ஆலோசனை வந்து நீங்க ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா அதுல நஷ்டமோ இழப்போ வரவே வராது. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம், என்ன செய்தாலும், என்ன முடிவெடுத்தாலும், எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பேன். ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவரிடத்துல ஜெபித்து தேவ திட்டத்தின்படியாக நான் செய்வேன்னு இன்னை நீங்க ஒரு முயற்சி எடுத்து பாருங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நஷ்டன்றதை நீங்க பார்க்க முடியாது. ஸோ 2வது காரியம், உங்களுடைய தோல்விக்கும் அவமானத்துக்கும் காரணம் என்னன்னா அவசர குணம், அவசர புத்தி. நறுக்குன்னு தடப்படன்னு இறங்குவோம். இந்த தடப்புடன் இறங்கும் போது என்ன ஆகுன்னா, ஃபவுண்டேஷன் வீக்கா இருக்கும். இன்னைக்கு ஃபவுண்டேஷன் தோண்டிட்டு அதுக்கு மேலே கம்பியெல்லாம் போட்டு கட்டிட்டு அடுத்த 3வது நாளே உடனே அடுத்த நாளே நீங்கள் பில்டிங் கட்டினீங்கன்னா எல்லாம் தகர்ந்து போயிடும். அது ஆற போடணும், தண்ணி ஊற்றணும், அது க்யூர் பண்ணணும், அது நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். இதெல்லாம் பண்ணினதற்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் அதன் பிறகு நீங்கள் மேலே கட்டணும். ரூஃப் போட்டோன்னா அடுத்த நாள் அடுத்த மேலே கட்ட ஆரம்பிக்க கூடாது. அந்த ரூஃப் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அது பலப்படணும், இதெல்லாம் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு நிற்கும். இல்லைன்னா வீடு இடிஞ்சு விழுந்துரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வீட்டுக்கே அந்த நிலைமைன்னா வாழ்க்கைக்கு எவ்வளவு பொறுமைக்காவே அது வாழ்க்கை. நீ 100 வருஷம், 120 வருஷம், 85 வருஷம், 90 வருஷம் நீ ஓட வேண்டியது. ஒரு பில்டிங்க்கு லைஃப் கொடுத்தாச்சுன்னா 15, 20 வருஷம், 25 வருஷம் தான் கொடுக்குறான். மிஞ்சி போனா 40 வருஷம், 50 வருஷம். 100 வருஷம் இருக்கிற பில்டிங் எல்லாம் இன்னைக்கு கட்டுறது இல்லை, அந்த காலத்துல கட்டினாங்க. அந்த காலத்துல சிமெண்ட் எல்லாம் இல்லாத காலத்திலே கட்டினாங்க, சுண்ணாம்பு வச்செல்லாம் கட்டினாங்க. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு மேல உள்ள பில்டிங் இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷம் 20 வருஷம் ஆகிறதுக்குள்ளால தானா அப்படியே கோந்து தொங்குது. அப்படியே அவ்வளோ காங்கிரீட் போட்டு அந்த சிமெண்ட் எல்லாம் அப்படியே கொட்டுது, கம்பி தெரியுது. ஆனால் நீ எத்தனையோ வருஷங்கள் ஓட வேணும். அப்படின்னா எவ்வளவு பொறுமையாய் காத்திருக்கணும். இந்த நீடிய பொறுமை இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ள ஆண்டவர் இன்னைக்கு அந்த நீடிய பொறுமை உங்களுக்கு கொடுப்பாரா? இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை.
அப்போ பொறுமையா இருக்கணும். எதுக்குனாலும் சரி அவசரப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வீட்டில் பொறுமையா இருந்தார். 30 வயசுல அவர் வெளியே வரும்போது கூட போய் உபவாசம் இருந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தான் ஊழியத்துக்கு வரார். அப்படி ஊழியத்துக்கு வந்து முதல் அற்புதத்தை செய்வதற்கு மரியாள் சொல்லும் பொழுது, இந்த திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லும் பொழுது அவசரப்படலை, என் வேலை இன்னும் வரவில்லைன்னார். அப்படின்னா ஒவ்வொரு அற்புதத்திற்கும் பின்னணியில ஒரு வேலை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க நினைச்ச உடனே அற்புதம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த நேரத்துல நடந்ததுன்னா சில நேரங்கள் அதை நம்மால தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் எப்ப செய்தா இது இவங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும், எப்ப செய்தா இது இவங்களுக்கு நல்லதா அமையும். ஆண்டவருக்கு தான் தெரியும். அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய வேலை வருவதற்குள்ளாலே அவசரமா இறங்கினதுனால இன்னைக்கு நஷ்டத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் அவமானத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் தப்பான காரியங்களில மாட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் சில சிக்கல்ல சிக்கிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறீங்க. என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஆண்டவர் சொன்னார். வேலை வந்தபோது இறங்கி அற்புதம் செய்தார். ஒரு வேளை நேற்றைக்கு வரைக்கும் வேலை தெரியாமல், ஆண்டவருடைய குறித்த நேரம் தெரியாமல், தேவனுடைய திட்டத்தின்படியான அந்த நாளை நீ தெரியாமல் நீ அவசரப்பட்டு ஏதாவது காரியத்தில் இறங்கி நஷ்டம் ஆயிருந்தாலும் இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் காத்திருக்கல, அவசரப்பட்டுட்டேன். சிலர் சொல்றத பார்த்திருக்கிறேன், ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேன்னு இப்ப யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவசரப்பட்டுட்டேன், இந்த காரியத்துல நான் அவசரப்பட்டதுனால இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்துல உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த பொறுமை, இந்த காத்திருக்கிற அனுபவம், ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவன் 100 வயசு வரைக்கும் பொறுமையா இருந்தான். கண்டிப்பா கிடைக்கும், ஆண்டவர் தருவார் என்று நம்பி இருந்தான். அவன் நம்பினான், எனவே அவன் பெற்றுக்கொண்டான். பொறுமையாய் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு காத்திருந்தான், ஆண்டவர் தருவார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஆண்டவர் தருவேன்னு சொல்லிட்டாரு, உடனே நாளைக்கே தரணும்னு எதிர்பார்க்கிறீங்க. சில நேரங்கள்ல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார், அதனுடைய நிறைவேறுதல் சற்று தாமதமாக இருக்கும். தேவ தரிசனம் யோசேப்பு பெற்றான் 17 வயதிலே. 13 வருஷம் கழிச்சு தான் நிறைவேறிச்சு. ஆனா கண்டிப்பா நிறைவேறும். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளார். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். வாக்கு கிடைச்சிருச்சு, நாளைக்கே நடக்கல அப்படின்றதுக்காக வேண்டி எடுத்த கவுத்தன் எந்த காரியத்திலும் போய் நீங்களா விழுந்து மாட்டிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ்
அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.